ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வலம்புரி சங்கை எப்படி வச்சு பூஜை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை வெறும் கீழே எப்பவுமே வைக்க கூடாது. ஏதோ ஒரு கிண்ணமோ இல்லனா அதுக்கான ஸ்டாண்டோ வச்சு வைக்கணும். அப்புறம் அடியில பச்சரிசி இல்லாட்டி நெல்லு இல்லாட்டி அக்ஷதை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பரப்பி அது மேலதான் வச்சு பூஜை பண்ணணும். ஜவ்வாதோ இல்லாட்டி பன்னீரோ துணியில நினைச்சு அதை கிளீன் பண்ணிட்டு நல்ல வாசனையான சந்தன குங்குமம் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு இதுல பன்னீர் இல்லாட்டி தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கொண்டு உள்ள ஊற்றிட்டு அப்புறம் அதுல உங்களால முடிஞ்சா வெள்ளி தங்க நாணயம் போடலாம். அப்படி இல்லைன்னா ₹1 ₹5 நாணயமும் போட்டுக்கிட்டு கொஞ்சமா பச்சைக்குள்புறம் ஏலக்காய் ஜவ்வாது ரசாங்கம் சொல்லிட்டு எந்த வாசனை திரவியத்தை வேணாலும் உள்ள நிரப்பிக்கலாம். அப்புறம் வலம்புரி சங்குங்கிறது எதை உள்வாங்குதோ அதை பல மடங்கா பிரதிபலிக்கிறது. அதுவும் இல்லாம இது மகாவிஷ்ணுவோடது இல்லையா. அப்புறம் மகாலட்சுமி கண்டிப்பா வாசம் செய்வாங்க. இதுக்கும் பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிடலாம். இதை திங்கள் வெள்ளி அப்புறம் பௌர்ணமி நாள் எந்த நல்ல நாள்லயும் பூஜை பண்ணலாம். வலம்புரி சங்குங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப கொடுக்கறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிடலாம்.